இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி 79 வருஷம் ஆகுது. நமக்கு இன்னும் கிடைக்க வேண்டிய இண்டிபெண்டன்ஸில் என்னது, அதை பற்றின தலைப்பு தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் மக்களோட எண்ணங்கள், அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்குது, அதுதான் அவங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இன்னும் நம்ம பல முற்போக்கான விஷயங்கள் என்ன தான் பேசி வந்தாலும் மக்கள் இன்னும் அவங்களோட ஜாதிய அடையாளங்களோ இல்லை மத அடையாளங்களோ அதை தூக்கி பிடிச்சு இன்னும் அதை முக்கியத்துவம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் அவங்க என்றைக்கு தூக்கி போடுறாங்களோ அன்றைக்கி தான் இந்தியாவுக்கு முழுசாக சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னதான் நம்ம அரசாங்கம் நிறைய கல்வி ரீதியாகவோ അല്ലെങ്കിൽ வேறு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படி என்னத்தையாவது கொண்டு வந்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அது ஒரு பின்தங்கிய சிந்தனையை நான் பார்க்குறேன். கல்வின்னு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, முக்கியமாக நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ வேறு நிறைய டீச்சர்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸோ உணவு திட்டங்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்றைக்கு கொண்டு வரோமோ அப்போ தான் நம்ம மெஜாரிட்டியான இந்தியாவை கவர் பண்ண முடியும். இன்னும் மெஜாரிட்டியான இந்தியா பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைனோட ரொம்ப கீழே தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் தான் நம்ம மெயினாக கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் இன்னும் முக்கியமாக அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர்னு சொல்லும்போது அவங்களுக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இன்னும் நிறைய டேம்ஸ் கட்டணும், அப்புறம் வாட்டருக்கான இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தால் அவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இன்னும் நிறைய சப்சிடிஸ் கொண்டு வரணும். கவர்மெண்ட் இதெல்லாம் பற்றி யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்மளோட யங்ஸ்டர்ஸ்னு இருக்காங்கள்ல, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இல்லை கடைசி 25 வருஷமாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் இப்போ இருக்க கவர்மெண்ட்ஸை எலெக்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ இருக்க மீடியாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எல்லோரும் எப்போ ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஆகுறாங்களோ அப்போ தான் நாடு கண்டிப்பாக சுதந்திரம் அடையும்னு நான் நம்புகிறேன். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இப்போது 79 வருஷம் ஆச்சு. நம்ம அது என்ன பார்த்துட்டோன்னா அரசியல் தான். அரசியல் இருக்கிறவங்க நிறையா சுதந்திரம் அடைஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அரசியல் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸு, சின்ன வயசுக்காரங்க, இளைஞர்கள், அதுக்கப்புறம் ஸ்கூலில் 1லேருந்து 6 வரைக்கும் படிக்கிறவங்க, 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கிறவங்க, இவங்கள்ட்ட அரசியலை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அது ஒரு சுதந்திரம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதுவே சுதந்திரம்னா எல்லாத்துலேயுமே சுதந்திரம் வேணும். அரசியலில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் சுதந்திரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மக்களும் அதை தெரிஞ்சுக்கணும்ல. மக்களும் தெரிஞ்சுக்கிறத விட வீட்டில் இருக்கிற சின்னவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அரசியல் என்னென்னு எல்லா மக்களுக்குமே தெரியும். மக்கள்னால் இளைஞர்கள் தான் முக்கியம். இளைஞர்கள் தான் முக்கியம்னா மக்கள் தொகையிலே அதிகமாக இருக்கிறது இளைஞர் தொகை தான். இப்போ அவங்களுக்கே அது போய் சேராத இருந்தபோது ஒரு ஓட்டு வயசு வந்தவுடனே அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லை அம்மா அப்பாவோட டிசிஷனில் இருக்கிறவங்களுக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுறாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ கிளாஸில் போயிட்டு அரசியலை பற்றி பேசுனாங்கன்னா அரசியல் இப்போவுமே பேசக்கூடாது, இப்போ பேசினா பிரச்சனையாக இருக்கணும், அதை ஸ்கிப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் பேசினா நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை போய் எங்கே தான் போய் கற்றுக்கிறேனே தெரில. கடைசியில் அது நியூஸ் பேப்பர் படித்தோ வேறு ஏதாவது சொல்லி கொடுத்தோ அப்போவுமே அது எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இல்லை, யாரோ திணிக்கிற மாதிரியே இருக்குது. இதனால் அந்த அரசியல் சுதந்திரம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கணும்னு தோணுது. இப்போ அந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற சுதந்திரம் என்னென்னா, அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டு அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்குமே முழு சுதந்திரமே கிடையாது. இந்தந்த மக்களுக்கு தான் போய் செய்யணும், அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஒரு கட்சியில் இருக்கிறவங்க மற்ற தொகுதியில் போய் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால் எந்த தட்டுப்பாடுமே இருக்காது, ரோடு தண்ணி அப்படி இருக்காதுன்னு நான் யோசிக்கிறேன். இன்னும் நம்ம ஊரில் நிறைய முன்னேற்றம் அடையாமல் இருக்குது. அதுலேயும் பொதுவாக நம்ம கேஸ்ட் ரொம்ப நம்ம ஊரில் இப்போ அதிகமாக தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இன்னும் இருக்குது. நம்ம ஊரில் நிறைய இடத்துல ஊருக்குள்ளே செருப்பு போட்டு போகக்கூடாது, நிறைய நடக்குது. அதெல்லாம் கேஸ்ட்டை வச்சு கொலை நடக்குது, அது மாதிரி நிறைய நடக்குது. நான் இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருக்கு சுதந்திரம்னா என்னன்னு கூட தெரியாத மாதிரி நிறைய பேர் நடந்துக்கிறாங்க. நம்ம சுதந்திரம்ன்றது நமக்கு தோன்ற செய்கிறது மட்டும் கிடையாது, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் செய்கிறதுன்ற ஒரு விஷயத்தையே நிறைய பேர் மறந்துட்டு இதுதான் சுதந்திரம்னு சுதந்திரத்தையே மிஸ்லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அது ஒரு சில இடங்களில் மற்றவங்களோட சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் நம்ம பெற வேண்டிய சுதந்திரத்தில் ஒரு விஷயமாக தான் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெற வேண்டிய சுதந்திரத்தில் அரசியல், கல்வி இந்த மாதிரி நிறைய இடங்களில் இருந்தாலுமே முக்கியமான ஒரு இடம் கல்வியாக மட்டும்தான், கல்வியும் மருத்துவமாக தான் இருக்குது. கல்வியில் நமக்கு இந்த ஒரு சில இடங்களில் தனியார் மயமாகிறதுனால தனியார் கல்வியில் காசு கொடுத்து படிக்க முடியாத ஒரு சிலர் அவங்களோட கல்வியை இழந்துடுறாங்க நிறைய இடங்களில். ஒரு சில துறை தனியார் கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்கிறதுனால
அவங்களால காசு கட்டி படிக்க முடியாத சூழ்நிலையில் வருது. ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாதனால நிறைய பேர் தனியார் ஹாஸ்பிட்டல் தேடி தேடி போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை வராமல் தனியார் ஹாஸ்பிட்டல் தேடி போகிறாங்க. இது மூலயமா நம்மளோட நம்ம வந்து தனியார் மயமாகப்பட்டுக்கிட்டு இருக்கோம். தனியார் மயமாகிறதுனால நம்மளோட இது நம்ம டேக்ஸ் கட்டி நமக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொருடைய தலைவர்களோட ரத்தம் இருக்குன்னு நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம காந்தியடிகளோட அகிம்சையாலையும் பாரதியாரின் கவிதைகளாலையும் முத்துராமலிங்களோட எழுச்சிமிக்க பேச்சாலையும் தான் நம்ம நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம நாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றிருக்கு. நிறைய இடத்துல இப்போ நிறைய கேஸ் ஆகுது, உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் வர நியூஸ் டெய்லியும் எத்தனை ரேப்ஸ் நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை குறைக்கணும். அதுக்கு சட்டமும் ஏதாட்டும் ஒழுங்காக ஒரு நடவடிக்கை கொடுக்கணும். அவங்களுக்கு தண்டனை வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து திருப்பி நடக்காமல் இருக்கும். அவங்கள வந்து ஈஸியாகவே பெயிலில் விடுறது அது நிறைய நடக்குது. அதை ஒழுங்காக செஞ்சால் கரெக்டாக இருக்கும். சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம முன்னேறியதுன்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ நம்ம ஊரில் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அது கவர்மெண்ட்டும் நல்லாவே கொடுக்குறாங்க. போன வாட்டி கூட லேப்டாப் கொடுத்தாங்க. நல்லா அது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இப்போ நல்லாவே க்ரோத் ஆகிட்டு தான் வருது. அதனால் அது நல்லாவே க்ரோ ஆகுது. எம்ப்ளாய்மெண்ட்டு அதுவும் இல்லை, நம்ம ஊரில் முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ எல்லாருமே நிறைய ஐடி ஃபீல்டு அது இதுன்னு நிறைய பண்ணுறாங்க. நம்ம ஊர் முன்னாடி மாதிரி இல்லை, நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. இன்னும் க்ரோத் ஆகணும். வெளியூர்லாம் இன்னும் ரொம்ப எங்கேயோ இருக்குது. நம்ம ஊரில் அவ்வளோ லெவல் கூட போகல. ஆனால் நாளை முதல் போகணும். அது கவர்மெண்ட்டு தான் எடுத்து கரெக்டாக செய்யணும். இப்போ நம்ம ஊரில் விவசாயங்கிறது ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. இப்போ நானே ஒரு விவசாய குடும்பம் தான். எங்கள் வீட்டில் 2 வயல் இருக்குது. ஆனால் இப்போவுமே எங்களால் நட முடியலை. ஏன்னா அதோடய காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு இடத்துல அது இல்லாமல் காஸ்ட் அதிகமாகிறதோ இப்போ வந்து ஒரு வயலில் நடணுன்னா அதுக்கு ஆள் கிடையாது. மிஷின் வந்தாலும் மிஷின் ஒழுங்காக நட மாட்டேங்குது. அது நட்டாலுமே நம்மளுக்கு லாபங்கிறது நிறைய இல்லை. நம்ம அரிசியை விற்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ லாபம் இல்லை. இப்போது நம்ம குறிப்பிட்டு பார்த்தோன்னா ஒரு வயலுக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 10,000 ரூபா வரும். அதுவுமே நம்மளுக்கு லாபம் சில நேரத்தில் வராமல் போயிடும். அதனால் இப்போ நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ண முடியாமல் ஆகுது. இப்போ எங்கள் வீட்லேயும் இந்த வருஷம்னால எங்கள் வயலில் வந்து 2 வயல் வந்து ஒரு வயலாக தான் இப்போ நட்டிருக்கோம். ஏன்னா லாபம் சுத்தமாக கிடையாது, தண்ணி கிடையாது. இப்போ இந்த காவிரி பிரச்சனை அதுக்கு பெரிய பிரச்சனை, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஒழுங்காக கவர்மெண்ட் பார்த்து பண்ணணும். நிறைய பேர் விவசாயத்தை கையில் எடுத்து பண்ணணும். அப்போ தான் நம்ம ஊரில் வந்து நல்லா க்ரோத் ஆகும். விவசாயம் என்பது ரொம்ப முக்கியம் நம்ம உலகத்துக்கு. இப்போ நம்ம நாடு பார்த்திங்கன்னா கல்வி, பொருளாதாரம், இராணுவம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா எங்கேயோ நம்ம நாட்டில் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் நம்ம நாடு மொழி இதை பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குன்னு நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா பீகார்லேருந்தும் யூபியிலேருந்தும் நிறைய வடக்கன்ஸ் ஹிந்திக்காரங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. கூலி தொழில் எல்லாம் கட்டுமான தொழில்கள் அப்படிலாம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த வடக்கன்ஸை நம்ம ஏன் அடிக்கிறோம்? அவங்கள எதுக்கு உங்கள் நார்த் இந்தியாவுக்கே போகிறோம் அப்படி நம்ம பிரித்து பார்க்குறோம். ஒரு சவுத் இந்தியா நார்த் இந்தியா ஒரு பிரிவினையாக பார்க்குறோம். அது ஒரு மொழி ரிலேட்டடாக தான் அப்படி பிரிவினை ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். அவரும் இந்தியன் தானே. அந்த பீகார்லேருந்தும் யூபியில் வரவங்களும் இந்தியன் தானே. எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்கக்கூடாது? தமிழ்நாடும் இந்தியாவில் தானங்க இருக்குது. அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் பார்க்குறேன். அதேமாரி பார்த்துக்கிட்டோன்னா இப்போ கூட இந்த காவேரி இஷ்யூவாக நான் பார்க்குறேன். அதில் தமிழ்நாடு கர்நாடகா 2 பேரும் தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த தண்ணி பிரச்சனையில் மொழியும் கலக்கிறாங்க நான் பார்க்குறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஹிந்தி திணிப்பு பற்றி சொல்லவே வேண்டாம். முன்னாடியிலேருந்தே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட 5ஆப்பு படிக்கிற போதே ஹிந்தி திணிப்புலாம் பண்ணுறாங்க. சின்ன பொண்ணு ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5ஆப்புலேயே எப்படி படிக்க முடியும்? அந்த ஹிந்தி திணிப்பு பார்த்திங்கன்னா நாங்கள் விருப்பப்பட்டால் கற்றுக்கலாம். அது வந்து திணிக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அவங்களுக்கு மொழி, கலாச்சாரம் எல்லாமே இருக்கும். அது திணிக்கக்கூடாதுங்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ தமிழ்நாடும் எந்த மொழிக்கும் எதிரானதாக இல்லை. தமிழ் மொழி எந்த இதுக்கும் எதிரானதாக இல்லை. அதேமாரி ஹிந்தி திணிக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அதேமாரி இப்போ பார்த்திங்கன்னா பணக்காரங்க ஏழை இதுவும் இந்தியாவில் ரொம்ப ஒரு சுதந்திரம் பெறாததாக நான் பார்க்குறேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த 2023 2024 நினைக்கிறேன் மகா கும்பமேளா ஒரு உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு. அதில் பணக்காரங்க மட்டும் அப்படி சாமி பார்க்க ஈஸியாக போயிடுதாங்க அந்த கும்பமேளா நீராடுறது. ஆனால் அதில் உள்ள பொதுமக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மக்கள் பார்த்திங்கன்னா போக முடியல. அது எங்கே சுதந்திரம் இருக்குது இந்தியாவில்? சுதந்திரமே சுதந்திரமே இல்லை. எல்லா மக்களும் ஒன்றா சமமாக பார்த்தா தான் சுதந்திரங்கிறது நான் பார்க்குறேன். அடுத்ததாக என்னோடய கருத்து என்னென்னா, மக்களுக்கு முதற் தேவையான அரசியலமைப்பு சட்டத்தை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கணும்னா நம்மளே தேர்ந்தெடுக்கிறது ஒரு நல்ல சுதந்திரமாக நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து.
இந்தியாவுக்குள்ளே எந்த நாட்டுக்குனாலும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம், போய்க்கலாம், பிடிச்ச இடத்துக்கு போய்க்கலாங்கிறது அது ஒரு எனக்கு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே போய் வேலை உரிமையும் பெற்றுக்கலாம், அங்கே குடியிருப்பும் நம்ம அமைச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த சுதந்திரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக தோணுது. அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுனா நம்ம கருத்தை தெரிவிக்கிறது, இந்த மாதிரி சேனல்கள்லையோ இல்லை டிவி சேனல்லையோ அதுக்கப்புறம் நியூஸ்லையோ எங்கேயும் நம்ம போய் நம்ம கருத்தை தெரிவிக்கிறதுல சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முக்கியமாக 3 மதங்கள் இருக்குது: ஹிந்து, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ். இல்லை முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் மைனாரிட்டிஸாக இருக்காங்க. இதனால் அவங்க அடிக்கடி டார்கெட் ஆகுறாங்க. இதில் என்னென்னா, முஸ்லீம்ஸ்க்கு வக்ஃப் போர்டுன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. இது ஏன்னா அவங்களோட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அப்படின்னு 2002 குஜராத் அயோத்தியாவில் பாபர் மசூதி இடிக்கும் போது அவங்க கொண்டு வந்த ஒரு சட்டம். ஆனால் என்னென்னா, இப்போது முஸ்லீம்ஸை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க? இப்போ வக்ஃப் போர்டு படியே நிறைய லேண்ட்ஸ் அவங்க அக்யூர் பண்ணியிருந்தாலும் இது அவங்களோட மசூதி சார்ந்ததோ அவங்களோட மத அடையாளங்களை சார்ந்ததோ ஒரு விஷயமா இருக்குது. ஏன் ஹிந்துஸ்கிட்டேருந்து நிறைய கோயில் இருக்குது, அதை சார்ந்து நிறைய பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நிறைய ஊழல்கள் நடக்குது. இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். ஆனால் எதுக்கு முஸ்லீம்ஸை மட்டும் டார்கெட் பண்ணும்? இப்படியே முஸ்லீம்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அடுத்து இந்தியாவில் இன்னும் நிறைய மைனாரிட்டிஸ் இருக்காங்க. கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணும்போது இந்தியா எப்படி சுதந்திரம் கிடைக்கும்னு என்னோட ஒரு கருத்தை நான் முன்னெடுத்து வைக்கிறேன். வணக்கம், என் பேர் பிரகாஷ். நம்ம சுதந்திர இந்தியாவில் இன்னும் 2 விஷயத்துக்கு மட்டும் முழுமையாக சுதந்திரம் இல்லை. ஒன்று ஜாதி, இன்னொன்று பெண்கள் பாதுகாப்பு. ஏன் ஜாதி அப்படின்னா, இது ஒரு உண்மையான நடந்த சம்பவம் தான். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் ஹாக்கி பிளேயர், இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் வேறு அவனுக்கு போகணுன்னு ஆசை. பட் ஆனால் அவனோட சர்க்கிளில் இருந்த பீப்புள்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களோட கோச்சு அவங்க ஜாதி ரீதியாக பார்த்து தான் அவங்கள செலக்ட் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. அதனால் அவனால் அந்த எய்ம் வர அவனுக்கு போக முடியலை. நம்ம தீனா சொல்லுவார்ல, நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி காரில் போனேன்னு சொன்னால் இவனா நம்புவாங்களா அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதின்னு ஒன்று இருந்துச்சான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இந்த ஜாதிங்கிறது இப்போ ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருமே இந்த ஜாதி கொடியிலேருந்து எல்லாருமே வச்சு சுற்றிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த ஜாதிங்கிறத ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். செகண்டு பெண்கள் பாதுகாப்பு. இப்போ வர பொண்ணுங்களை கலாய்க்கிறது, கண்ட இடத்துல கை வைக்கிறது, இதிலெல்லாம் எப்படி சொல்ல, இதுதான் இந்தியாவா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மாறி போச்சு காலம். இதே தமிழ்நாட்டில் தான் தந்தை பெரியார், வேலுநாச்சியார், ஜான்சி ராணி இவங்கெல்லாம் போராடும்போது பெண்களுக்குன்னு தனி ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க். என்றைக்கு ஒரு பொண்ணு நைட்டு தனியாக வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருதோ அன்றைக்கி தான் ஒரு பொண்ணுக்கு முழுமையாக சுதந்திரம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்தியாவுக்கும் அன்றைக்கி தான் முழுமையாக சுதந்திரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பெற்ற சுதந்திரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு உமன்ஸோட வளர்ச்சி கொஞ்சம் நிறையவே இருக்குது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, முன்னாடி நம்ம வீட்டில் எல்லோரும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அடுப்படியிலே தான் இருக்குன்ற மாதிரிலாம் இருந்துச்சு முன்னாடி. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லோரும் நல்லா படித்து ஒரு சிலர் நிறைய வேலைக்கெலாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படின்றது என்னோட கருத்து. அது மாதிரி இப்போ ஒரு சில இடங்களில் நம்மளோட சுதந்திரம் பறிக்கப்படுது. பொதுமக்களாலே சுதந்திரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்காமல் அது பறிக்கப்படுறதா நான் கருதுகிறேன். எடுத்துக்காட்டுக்கு இப்போ பைக்கில் சைலன்சரை மாற்றிட்டு சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு போகிறது, இது இன்னொருத்தவங்களோட மன நிம்மதியையும் இதெல்லாம் பாதிக்க தான் செய்யுது. இதெல்லாம் யாரும் புரிஞ்சிக்காமல் என்னோடய சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறேன், இது என்னோடய சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு தப்பாக பண்ணிட்டுருக்காங்க. அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மக்களோட சுதந்திரம் பறிக்கப்படுறது கொஞ்சம் குறையும். அதேமாதிரி சுதந்திரம் மறுக்கப்படுறது அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, பேச்சு சுதந்திரம் ஒரு சில இடங்களில் மறுக்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் சேனல் பிபிசி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துருந்துச்சு. அதுக்காக அந்த சேனல் ரொம்ப பெரிய இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுச்சு. அது வேர்ல்டு வைட் பெரிய நியூஸாகவும் மாறுச்சு. அது மாதிரி இப்போ எக்ஸாமுக்கு நீட் எக்ஸாமுக்கு ஒரு ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நீட் எக்ஸாமுக்கு பேப்பர் லீக் ஆனதுக்கு டெலிகிராம்னு ஒரு சோஷியல் மீடியா சேனல் தான் எல்லோரும் பிளாக் பண்ணாங்களே தவிர்த்து, இந்த எதனால் லீக் ஆச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் நடந்த மாதிரி எதுவும் பெருசாக தெரியலை. ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. அந்த நியூஸே ஒரு 10 நாள் கழிச்சு தான் வெளியே அவ்வளோவா வந்துச்சு. உண்ணாவிரத போராட்டம் நடந்து ஒரு 10 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்துச்சு. அது மாதிரி அந்த நியூஸ் யாருக்கும் அவ்வளோவா தெரியாமல் போயிட்டு இருந்துச்சு. சோஷியல் மீடியா மூலியமாக பரவிச்சு. அதனால் அந்த இடத்துல இன்டர்நெட் பிளாக் பண்ணாங்க. எக்ஸ்பைரியான கண்ணீர் புகை குண்டுகளை தூக்கி வீசியிருக்காங்க. இந்த மாதிரி இடங்களில் நமக்கு நிறையா இடங்களில் பேச்சு சுதந்திரம் இதாகுது. உரிமைகளை கோரும்போது நம்ம பாதிக்கப்படுறோம். நிறையா இடங்களில் நம்ம மேலே வன்முறை தீன்றது நம்மளோட சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ ஏஐ எல்லாருக்கும் தெரியும். ஏஐ எல்லோரும் இப்போ நம்ம ஊரில் ரொம்ப வளர்ந்துட்டு வருது, ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டு வருது.
இப்போ ஏஆரால் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு அது நம்மளால் சொல்லவே முடியாது. இப்போ ஏஆரால் நல்லது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க, அவங்கள வச்சு நம்ம ஒன்றாக்குற மாதிரி நம்மளை ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணலாம், வீடியோ ரெடி பண்ணலாம், அதை பார்த்து நம்மளுக்கு மெமரிஸ் நிறைய ஆகும். அதுவே அதே இதை வச்சு ஒரு பொண்ணை வந்து தப்பாக வந்து வேறு இதை மாதிரி காட்டுறதும் நடக்குது, அதுவும் நிறைய நடக்குது. இதெல்லாம் வந்து எப்படி ஏஐயால் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதும் பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஏஐ நம்ம வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது, நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப தேவை நம்ம ஏஐங்கிறது. ஆனால் அதுவே ரொம்ப டேஞ்சராகவும் இருக்குது. இப்போ அந்த மாதிரி தப்பான ஏஐ டூல்ஸை வந்து நம்ம வந்து பேன் பண்ணணும். அது இல்லாமல் ஆக்கினா தான் நம்ம அது வந்து நடக்காமல் இருக்கும். சுதந்திர இந்தியாவில் இளைஞரோட வாய்ப்புகளை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பறிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து கவர்மெண்ட்டே ஆதரிக்குது. இது எப்படி நான் நீட் எக்ஸாம் வந்து ரிசர்வேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயமா இருக்குது. ரிசர்வேஷன் எதுக்குன்னா கீழ் சமூகத்தில் சாதியினாலும் வேறு பண ரீதியினாலோ மறுக்கப்படுற இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு தான் ரிசர்வேஷன். இதுக்கே நீட் எக்ஸாம் வந்து அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஜந்தர் மந்தர் டெல்லியில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க இந்த நீட் எக்ஸாமுக்கு அகெயின்ஸ்டாக. அங்கே நடந்த அட்ராசிட்டிஸும் அங்கே நடந்த நிறைய வன்முறைகளும் எல்லாருக்கும் தெரியும். இது கவர்மெண்ட்டே வந்து மறைக்க முன் வருது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் என்னென்னா நிறைய சூசைட்ஸ் நடந்துச்சு. பழைய ஆட்சியில் இருந்தாலும் பழைய கவர்மெண்ட்ஸ் எத்தனை மாறினாலும் அவங்க வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் நீட் எக்ஸாமை வந்து நாங்கள் பேன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரீசன்ட் கவர்மெண்ட்டும் சொன்னாங்க, ஆனால் இது மாறுறதா எனக்கு தெரியல. இவங்க அட்லீஸ்ட் நம்ம இந்த நீட் பேனுக்கு சப்போர்ட்டாவது பண்ணியிருக்கலாம். இந்தியா முழுக்க இப்போது போராட்டம் நடந்தனால தான் நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து அட்லீஸ்ட் இந்த பொசிஷன்லேருந்து இறக்கவா செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம மெயினாக டெலிகிராமை பேன் பண்ணணுன்னு இவங்க கவர்மெண்ட் ரொம்ப ஃபோர்ஸிபிளாக கொண்டு வர்றாங்க. ஆனால் இதுக்கு பிஹைண்ட் த சீன் நடந்த நிறைய விஷயங்களை வந்து அவங்க பொருட்படுத்துகிறதே இல்லை. ஸோ இந்த நீட் எக்ஸாம் வந்து ஒரு மேஜராக நம்மளோட சுதந்திரத்தை பறிக்கிறதான் பார்க்குறேன். ஒரு இளைஞராக அவங்க வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு வந்து அவங்களோட ஆசை மட்டும் இல்லை, ஒரு மக்களுக்கு வந்து சேவை செய்கிற ஒரு பணி தானே அதுவும். அதை வந்து நம்ம எப்படி தடுக்க முடியும்? எப்படி இருந்தாலும் எம்பிபிஎஸ் படித்து அவங்க 12th மார்க்ஸை வச்சோ இல்லை அதுக்கடுத்து அவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. இந்த நேரத்தில் வந்து நீட் எக்ஸாமே வச்சு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்துகிற எனக்கு பிடிப்பாக இல்லை. செயற்கை நுண்ணறிவு இப்போ ஏஐ பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடாத வேலையை கூட ஏஐ ஈஸியாக பண்ணி முடிச்சிடுது. நம்ம இப்போ சாதாரணமாக யூஸ் பண்ணுறது தான், படிக்கிறதா இருக்கட்டும், எதுனால ஃப்ரீ மேக்கிங்காக இருக்கட்டும், என்ன சின்ன விஷயம் இருந்தால் கூட நம்ம ஏஐ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த யூஸ் பண்ணுற நல்ல விஷயத்தை கூட விட அதிகமாக கெட்ட விஷயம் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ கூட நிறைய சின்ன பசங்க தான் அதிகமாக ஏஐ நிறைய ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணி சாட்ஜிபிடி கூட ஏஐ கூட அதிகமாக ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அப்பா அவங்ககிட்ட கூட பேச மாட்டாங்க. அவங்க ஏஐ கூட அதிகமாக பேச அவங்க எப்படி சொல்ல மெமரி தான் ரொம்ப மோசமாக போகிற நிலைமைக்கு வரும்னு நான் பார்க்குறேங்க. நிஜத்தில் நடந்தது தான் இந்த இஷ்யூ. ஏஐ அதிகமாக பேசி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மனிதர் வந்து தன்னுடைய அம்மாவே கொண்டிருக்காரு. இது வந்து ஒரு பொய்யான இஷ்யூலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, ஒரு உண்மையானதாக சொல்கிறேன். அமெரிக்காவில் நடக்கிற இந்த இஷ்யூ கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரதான் செய்யும். நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் நான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏஐ நம்மளை ஆளுதா இல்லைனா நம்ம ஏஐ ஆள்றோமா எப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும்.